லெட்ஸ் ஓடிடி சினிமா அவங்க வந்து அஃபிஷியலாக ட்வீட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கூலி திரைப்படத்துக்கு ஒரு ரிவ்யூ கிடைக்கும்னு எதிர்பார்க்கல. அதாவது கிளைமேக்ஸில் அந்த காட்சி பார்த்தீங்கன்னா வந்து நாகார்ஜுனா அவர்கள் அண்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கான சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து வேறு மாதிரி பிளாஸ்ட்னே சொல்லியாகணும். அந்தளவுக்கு ஒர்த்தான சீக்வன்ஸாக இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து 2 பேரும் நேருக்கு நேர் பார்க்கக்கூடிய அந்த காட்சியெல்லாம் பார்த்து அல்டிமேட்டாக இருக்குங்க. அவ்வளோ விருப்பமாக இருக்குது. லாஸ்ட் 20 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து படம் ஃபுல் வைப்பில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரிவ்யூ கொடுத்தாங்க. அது உண்மைதான் நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சீன்ஸை பார்க்கும்போது அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. படம் பார்த்தீங்கன்னா வந்து வேற லெவலில் இருக்க போகுது. அதை மட்டும் நான் உறுதியாக சொல்ல முடியும். 9 மணிக்கு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் திரையிட போகிறாங்க கூலி திரைப்படத்தை. அண்ட் ஃப்ளாஷ்பேக்கில் பார்க்கக்கூடிய ரஜினிகாந்த் அவருடைய காட்சிகளை பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்குது. ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஃப்ளாஷ்பேக்கில் வந்து நடிக்க வச்சுருக்காங்க. அதாவது ஏஜிங் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து அவரோட லுக்கை வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேறு மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. உண்மையிலேயே ஒரு ஆசம் மூமெண்ட் தான் சொல்லி ஆகணும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வந்து எஃபோர்ட் போட்டு நடிக்க வச்சு அற்புதமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் பண்ணியிருக்காங்க. டீம்மேட்ஸ் அண்ட் கூலி டீம்மேட்ஸ்க்கு வந்து ரொம்பவும் வாழ்த்துக்கள். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய அந்த ஒரு லுக்ஸ் சும்மா வைப் செம்ம மெட்டீரியல்னு சொல்லி ஆகணும். ரஜினிகாந்த் அண்ட் நாகார்ஜுனா அவர்களுக்கான இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அற்புதமான மூமெண்ட்ஸாக சொல்லி ஆகணும். ஓகே நண்பா, கமெண்ட் பண்ணுங்கள். கூலி திரைப்படம் உங்களுக்கு எப்படி வந்து பிடிச்சிருக்கு, அதோட இது எந்த அளவுக்கு ஹைப் எகிற போகுது, வசூல் எவ்வளோ பண்ண போகுதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கூலி திரைப்படத்தை பார்க்காதவங்க பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.